السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال إني أريد أن أنكحك إحدى بنتي هاتين على أن تأجرني 8 حجج فإن أتممت 10 فمن عندك وما أريد أن أشق عليك ستجدني إن شاء الله من الصالحين. قال نبينا صلى الله عليه وسلم: أعطوا الأجير أجره قبل أن يجف عرقه أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருளக தலைவரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்று உண்டாவதாக. ஆமீன். 1447 ஹிஜ்ரி ஆண்டு 11வது மாதமான துல்காதாவினுடைய மாதம் பிறை 13 இந்த ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் நோயற்ற வாழ்வை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. ஆஸ்பத்திரிகளினுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் சரியாக நேராக நின்று ருக்கு செய்து சஜ்தா செய்து அவனுடைய இபாதாத்துகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல ஆஃபியவான்களாக மௌத் வரைக்கும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மளுடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை அல்லாஹ் மௌத் வரைக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு மே 1 உழைப்பாளர்கள் தினம் என்பதாக சொல்வார்கள். உழைக்கக்கூடிய மக்களுக்குண்டான சில செய்திகளை பற்றி நாம் இங்கு பகிர இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்களாக நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களை, எல்லா வேலைகளையும் நாமே செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருமே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த துனியாவில் எந்த வேலைகளுமே நடக்காது. அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களிலேயே வாழ்வாதாரத்தினுடைய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகளோடு சில மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த மாதிரி உண்டான ஏற்றத்தாழ்வுகளில் தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், வருமானத்தில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள், ரிஸ்க் விஷயங்களில் அவர்களுக்கு சரியான முன்னேற்றம் இல்லாதவர்கள், இவர்களை நாம் என்ன செய்கிறோம்? வேலை ஆட்களாக, கூலி ஆட்களாக நாம் பார்க்க முடிகிறது. எல்லோருமே ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லோருமே பணக்காரர்களாக இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய சூழல்ல சில வேலைகளை செய்யறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியாத சூழல்கள் வரும். அல்லாஹ் தஆலா இதனால தான் ஒரு நியதியோடு அல்லாஹ் இந்த உலகத்தை இயங்க வைப்பதற்காண்டி இது போன்ற ஏற்றத்தாழ்வுகளோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது நபிமார்களுக்கு மத்தியிலேயும் உண்டு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலேயே சொல்லி தருவான். தில்க ருசுலு ஃபவ்வல்னா பஅதஹும் அலா பஅத். நபிமார்களில்
சிலர்களை காட்டிலும் நாம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்படிங்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு மத்தியில எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அது போன்றுதான் மனித சமூகங்களுக்கு மத்தியிலேயும் ஏற்றத்தாழ்வு உண்டு என்பதை அல்லாஹ் மறைமுக கருத்தாக அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நமக்கு வேலையாட்களாக வரக்கூடியவர்களை நாம் எந்த அளவிற்கு எப்படி நடத்தணும், ஒரு கூலிக்காக வேண்டி ஒருவரை அமர்த்துகிறோம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு தலைப்புல சொல்லி காட்டிய வசனத்துல அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி தருவாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்கள் பிறந்த இடத்தை விட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்ததுனால தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு அவர்கள் குடிபெயர்ந்து வேற ஒரு இடத்துக்கு என்ன செய்வாங்க, தலைமறைவாக இருப்பதற்காக மதியன் அப்படிங்கக்கூடிய ஊருக்கு போயிடுவாங்க, அந்த நாட்டுக்கு. அங்க ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகள்களுக்கு என்ன செய்வாங்க, தண்ணி அரைச்சு ஊத்துவாங்கங்கிற விஷயம் நாம கேள்விப்பட்டிருக்கோமா? தண்ணி அரைச்சு ஊத்திட்டு கொஞ்சம் நிழல்ல சாஞ்சி அமர்ந்துட்டு, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், எனக்கு நீ தர வேண்டியதில் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் ரப்பே, என்னைய கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு என்ன செய்வாங்க, ரப்பிட்ட துவா செஞ்சு அந்த மரத்தடியில அந்த நிழல்ல கொஞ்சம் என்ன செய்வாங்க, ஒதுங்கி இருப்பார்கள். உடனே அந்த 2 பெண்களில் ஒரு பெண் வந்தாள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்ய அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல வரிசையாக அந்த நிகழ்வுகளை, கிட்டத்தட்ட மூசா நபியை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்லயே அதிகமா சொல்றான். எப்ப பார்த்தாலும் பயான்ல மூசா நபின்னு அஜர்த்து சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். அல்லாஹ்வே நபிமார்கள் அதிகமாக மூசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி குர்ஆன்ல சொல்லி இருக்கிறதுனால நம்மளுடைய தேவைகளுக்கும் அவர்களுடைய விஷயங்கள்ல இருந்து நிறைய படிப்பினைகள் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், அவர்களுடைய விஷயங்களை நம்ம எடுத்து என்ன செய்யறோம், ஆங்காங்கே நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்ப அந்த நேரத்துல அந்த 2 பெண்களில் ஒருவர் வந்தார். வந்து அது அந்த விஷயத்தை சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், அந்த 2 பெண்களில் ஒருவர் வெட்கத்தோடு வந்தார் அப்படிங்கிற செய்தியை சொல்லுவான். இன்னைக்கு அந்த வெட்கம்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய குத்தாட்டங்களை பார்த்து கொண்டு இருந்தோம். போன வாரம்லாம் தேர்தலுக்காக வேண்டி பரப்புரைக்காக வேண்டி போன நமது பெண்களில் எத்தனையோ பேர்கள் இன்னும் சொல்றேன், அதெல்லாம் துணை நடிகைகளுக்கு புர்கா போட்டு விட்டு ஆட்டம் போட விட்ட விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன்றாக பார்க்கும் பொழுது நம்ம சமூகத்தினர்களை எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணணுமோ அந்த விதங்களில் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நல்ல தண்டனையை கூலியாக தரட்டும். சில விஷயங்களை நினைக்கும் போது அவ்வளவு ஒரு டென்ஷன் வருது. அல்லாஹ் தஆலா நம் சமூகம் எல்லா இடங்களிலும் விழிப்புணர்வோடு இருப்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அப்ப அந்த இடத்துல அந்த பெண்மணி ஹயாவோடு வந்து சொன்னார்கள், என்னுடைய தந்தை உங்களை அழைக்கிறார், நீங்கள் செய்த வேலைக்காக வேண்டி கூலி கொடுப்பதற்காக, நீங்கள் செய்த வேலைக்காக வேண்டி கூலி கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்ன விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொல்லல. நான் முன்னாடி போறேன், பின்னாடி இருந்து நீங்க எனக்கு வழி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்ல வேண்டாம், கற்களை எடுத்து வச்சுக்கோங்க, முன்னால நான் போய்கிட்டே இருக்கிறேன், வலது பக்கம் திரும்புறா இருந்தா வலது பக்கம் கல்ல போடுங்க, இடது பக்கம் திரும்புறா இருந்தா இடது பக்கம் கல்ல போடுங்க, நான் அதுல திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி முன்னால் மூசா நபி சென்றார்கள். பின்னால் யார் வர்றாங்க, அந்த பெண்மணி, கூப்பிட்டு போற பெண்மணி வர்றாங்க. இந்த நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய தந்தை இடத்துல அந்த அம்மா சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், இன்ன மனிஸ்தஜர்தல் கவியுல் அமீன், இவரை நீங்க கூலிக்கு வச்சுக்கிடலாம் தந்தையே, இவர்கிட்ட நல்ல பழக்கம் 2 இருக்குது, ரொம்ப பலமான ஆளாக இருக்கிறார், இவர் சோப்புலாங்கி கிடையாது, வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் பலம் இருக்கணும் இல்லையா, பலமான ஆளாக இருக்கிறார், ஊர் மக்கள் 4-5 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய அந்த கிணத்தினுடைய கல்லை ஒரு ஒரே ஆளாக ஒற்றை ஆளாக நகட்டினார், அதனால நல்ல பலமான ஆளுங்கிறத நாங்க பார்த்தோம். அதே சமயத்தில் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறாரு, அதாவது அவருடைய பார்வை என் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக என்னை முன்னால் அனுப்பாமல் என்னை பின்னாடி வர சொல்லி அவர் முன்னாடி வந்தாரு அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது அவர்கிட்ட இருக்குது. ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கிறார், இவரை நீங்க வேலைக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாளைக்கு நம்ம வேலைக்கு வைக்கிறோம்னா இந்த 2 பண்பு அவர்கள்ட்ட இருக்காங்கிறத பார்க்கணுங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லித்தரும். வேலை ஆட்களாக நாம் யாரை செலக்ட் பண்றோமோ அவங்கள்ட்ட இந்த 2 பண்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் கவனிக்கணுங்கிறத நமக்கு குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தரக்கூடிய 2 அம்சங்கள் இது. இன்ஷா அல்லாஹ் அதை கவனிக்கலாமா?
நம்ம வீடு வரைக்கும் வேலை பார்ப்பதற்காக வேண்டி ஒருவருக்கு நம்ம அனுமதி கொடுக்கிறோம்னு சொன்னா, அது பெட்ரூம் ஃபேன் வேலையாக இருந்தாலும் சரி அல்லது பாத்ரூமுடைய வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு உள்ள வரைக்கும் ஒரு ஆள் அனுமதிக்கிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த 2 பண்பு இருக்குதாங்கிறத பார்க்கணும். முதல் அந்த வேலையை பத்தி அவனுக்கு தெரியுமா, அந்த வேலையை பத்தி உண்டான ஞானம் அவனுக்கு உண்டாங்கிறத கவனிக்கணும். 2வது நம்பிக்கைக்குரிய ஆளா அப்படிங்கிறத நாம பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த 2 விஷயங்களை நாம கவனத்துல வச்சுக்கிடணும். ஹைர். அந்த தந்தையார் ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அந்த அசா வச்சிருந்தாங்க. எந்த அசா? மூசா நபி எப்ப பார்த்தாலும் ஒரு அசா போடுவாங்க, பாம்பா மாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த கம்பை கொடுக்கிறதே யாருன்னு சொன்னா ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கொடுக்கிறார்கள். மாமனாராக ஆக போறவர்கள் பிற்காலத்துல 8 வருஷம் கழிச்சு மாமனாராக மாற போறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கம்பை கொடுத்து, இன்னையில இருந்து நீங்க என் வீட்டினுடைய எல்லா வேலைகளையும் பார்க்கணும், இந்த வேலைகளுக்கு கூலியாக, அது எத்தனை வருஷங்கிறதையும் மென்ஷன் பண்றாங்க, 8 வருஷம் என்கிட்ட வேலை பார்க்கணும். இந்த 8 வருஷம் வேலை பார்த்தா அதற்குண்டான கூலியாக என்னுடைய 2 மகள்களில் ஒருத்தங்களை நான் என்ன செஞ்சிருவேன், நிக்காஹ் பண்ணி தருவேன். இந்த 2 என்னுடைய மகள்களில் ஒருவரை உங்களுக்கு நான் நிக்காஹ் பண்ணி தருவேன் அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறாரு அந்த தகப்பன் சொல்லியதை நமக்கு குர்ஆன் ஷரீஃப் சொல்லும். இதுல இருந்து நமக்கு பெருமக்கள் சொல்லுவாங்க, யாரையாவது நம்ம வேலைக்கு வைக்கிறோம்னு சொன்னா என்ன வேலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். அதே சமயத்துல அதற்குண்டான கூலி எவ்வளவு அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தணும். அது எவ்வளவு நாளுக்குள்ள முடிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தணுங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க பெருமக்கள் சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக நாம் வேலைக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கக்கூடிய செய்தியும் குர்ஆன்ல நமக்கு இடம்பெறுகிறது. அதே சமயத்துல நாம வேலைக்காக வேண்டி அமர்த்தக்கூடியவர்களோடு எப்படி சரியான முறையில பேசணும் அப்படிங்கிறதும், என்ன வேலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும், எத்தனை நாள் வேலை அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும், அதற்குண்டான கூலி என்னங்கிறத முன்கூட்டியே சொல்லிடணும். நீ வேலை செய்ய பார்க்கலாம், உன்னுடைய வேலைக்கு பொறுத்து நான் கூலி தர்றேன்னு அமர்த்தக்கூடாது. நீ வேலை செய்ய பார்க்கலாம், உன்னுடைய வேலைக்கு தகுந்தாற்போல் நான் கூலி தருகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, அது போன்று பேசக்கூடாது. நான் தான் முன்னாடி அப்படித்தானே பேசுறேன்னு சொல்லி சிலர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அது மாதிரி பேசவே கூடாதுங்கிறத நமக்கு குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தரக்கூடிய வழிமுறை. கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக நாம இந்த அடிப்படையில தான் பேசணுங்கிறத நமக்கு நான் தலைப்புல ஓதி காட்டிய இந்த வசனத்துல நமக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்தி சொல்லி தருவான். கண்ணியத்திற்குரியவர்களை, இது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த அந்த விஷயம். இவர்கள் பணியாளாக போனாங்க, இவங்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருந்தாங்க, ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த 8 வருஷம் நீ கூலி வேலை பார்க்கணும், 10 வருஷமா வேலை பார்த்தாலும் ஒன்னும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 8 வருஷத்திலேயே வேலையை முடிச்சுட்டு நிக்காஹ் பண்ணிட்டு போயிட்டாங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாம்ங்கிறத நமக்கு என்ன செய்யும், வரலாறு சொல்லி தரும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எப்படி நாம் வேலையாட்களாக நடந்துக்கிடணும் அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகளை நமக்கு குர்ஆன் ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்துல சொல்லி கொடுத்திருக்கு. கண்ணியத்திற்கு நம்ம மார்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அருமையாக கூலி ஆட்களிடத்துல எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கக்கூடிய செய்தியை சொல்லும் போது நாகூர் அனிபா கூட அழகாக பாட்டுல சொல்வார், உழைப்பவர் வியர்வை உளரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்றார். ரொம்ப அழகாக எல்லா தரப்பு மக்களுடைய காதுகளிலும் போய் சென்று விழுகும்படி பாட்டாக பாடி வச்சுட்டு போனார். ஆனா அதை நம்ம சரியாக கடைபிடிக்கிறோமாங்கிறது தான் கொஸ்டின் மார்க். நாம அதை என்ன செய்யறதில்ல, சரியாக கடைபிடிப்பதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅத்துல் அஜீர அஜ்ரஹு, ஒரு பணியாளருக்கு உண்டான கூலியை சரியான முறையில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபல அன் யஜிஃப அரகஹு, அவருடைய வியர்வை உலரும் முன்னே அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை நாம கவனிக்க வேண்டும். கண்டித்திற்குரியவர்களை, இப்ப எப்படி இந்த இப்போ உள்ள காலத்துல நடைமுறையில இருக்குன்னு சொன்னா, ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒரு பையனை போய் ஒரு ஆள் வேலைக்கு சேர்த்து விடுறான். அவன் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன், அந்த கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணி வேலைக்கு சேர்த்து விடுறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய முதல் 2 மாத சம்பளம் இவருக்கு. வேலைக்கு சேர்த்து விட்டதுனாலயா என்னங்க, அது கூலிங்கிற அடிப்படையில உனக்கு வேலை வாங்கி தர்றேன் அந்த மாதிரி நீ ஏதாவது முன்கூட்டியே சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா எப்படி சேர்த்து விடுறாங்கன்னா, முதல் 2 மாச சம்பளம் பிடித்தம், அதை தரமாட்டாங்க, 3ஆம் மாசத்துல இருந்தா சம்பளம் தருவாங்க. இது மாதிரி நிறைய கம்பெனிகள் வெளிநாட்டுக்கு போனா கூட அந்த கம்பெனிகள் எல்லாம் இது மாதிரிலாம் உண்டான சூழல்கள் இருக்கிறது. ஆனால்
இப்ப நம்ம தரப்பு மக்கள்ல இங்க நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டெய்லி கூலி அல்லது வாரக்கூலி அல்லது மாத கூலி அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்படித்தானே? ஒரு வாரத்தினுடைய கூலியை பிடித்து வச்சுக்கிறது. அப்பதான் அவன் வேற எங்கேயும் வேலைக்கு போக மாட்டான், கரெக்டா வேலைக்கு வருவாங்கிறதுக்காக வேண்டி கூலிகளை பிடித்தம் செய்து கொண்டு நாம் அவர்களை வேலை வாங்குதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து பெருமக்கள் விளக்கமாக சொல்லி தருவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களை, கூலிகளை பிடித்தம் செஞ்சுட்டு வேலை செஞ்ச விஷயத்திற்காக வேண்டி உண்டான கூலியை நாம கொடுக்காமல் பிடித்து வைத்து கொண்டு அடுத்த முறை வேலைக்கு அப்பதான் அவர் வருவாரு, அவரை வர வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறத தான் நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தருவாங்க. சைர் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா நாளைக்கு கியாமத் நாளையில 3 விதமான நபர்களுக்கு எதிராக அல்லாஹ் வழக்காடுவானாம். 3 விதமான நபர்களுக்கு எதிரணியில அல்லாஹ் நிற்பான் அப்படிங்கிற செய்திய நமக்கு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். قال الله, அல்லாஹ் தஆலாவே சொல்லுகிறான், ஸலாஸத்துன் 3 நபர்கள் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, கியாமத்தினுடைய நாளையில், கியாமத் நாளையில் அந்த 3 பேருக்கும் ஆப்போசிட்டாக நான் வாதாடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாவே வழக்காடுறதுக்கு வந்தான்னா ஒரு உயர் தரப்புல நீதிபதியாக இருக்கக்கூடியவரை இறங்கி வந்து இவனுக்கு ஆப்போசிட்ல நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜி இறங்கி நின்னார்னா எப்படி அந்த கேஸ் போகும், அதனுடைய சூழல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மாதிரி அல்லாஹ்வே இறங்கி வந்து நின்று நான் வாதாடுவேன், இவங்களுக்கு ஆப்போசிட்டா நான் இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா அந்த 3 நபர்கள் எவ்வளவு கடுமையான குற்றத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறத நாம எண்ணி பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அந்த 3 நபர்கள் 5 நிமிஷம் இருக்கு, முடிஞ்சா அந்த 3 நபரை பத்தி நாம இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுவோம். ரஜுலுன், ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா, அஅதாபி, என்னை கொண்டு அவர் சத்தியம் செய்தார், சும்ம கதர, என்னை கொண்டு நம்பிக்கையை ஏற்படுத்தினார், ஆனால் அந்த நம்பிக்கைக்கு மோசடியாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா இவருக்கு எதிராக நாளைக்கு நான் வழக்காடுவேன்னு அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹுவை முன் வச்சு அல்லாஹுவை இது பண்ணி சத்தியம் பண்ணியோ அல்லது அல்லாஹுவை காட்டியோ நம்ம ஒரு விஷயத்துல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டு அதுல மோசடி செய்தார்கள் என்றால் அவர்களை அல்லாஹால நாளைக்கு என்ன செய்வான், அவர்களுக்கு ஆப்போசிட்டாக அல்லாஹ் வழக்காடுவான்ங்கிற செய்தி ஒண்ணு. ரஜுலன், 2வது மனிதர் யார் அப்படின்னு சொன்னா, பாஅ ஹுர்ரன், ஒரு சுதந்திரமான மனிதனை கைதியாக அடிமையாக கட்டி கொண்டு போய் ஒரு சந்தையில வச்சு வித்து போட்டான். வித்துட்டு அந்த காசை சாப்பிடறான் பாருங்க, அகல சமனஹு, அந்த விற்ற அந்த வியாபாரத்தினுடைய அந்த காசை தனது பயனுக்காக பயன்படுத்திக்கிட்டான்னு சொன்னா இந்த மனிதனுக்கு ஆப்போசிட்டாகவும் அல்லாஹ் நாளைக்கு வழக்காடுவான். இப்ப இது ஒரு சுதந்திரமான மனிதன் அடிமைங்கிற இந்த காலத்துல கிடையாது. இந்த காலத்துக்கு இந்த ஹதீஸ எப்படி பெருமக்கள் விளக்கம் சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய சொத்தையோ அல்லது அவனுக்கு பாத்தியப்பட்ட ஒரு இடத்தையோ அல்லது அவனுக்கு சொந்தமான ஒரு பொருளையோ அவன்கிட்ட இருந்து எடுத்து அபகரிச்சு அந்த பொருளை வித்து அதன் மூலம் ஒருத்தன் பயனடைகிறான் அப்படின்னு சொன்னா இவனுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு பெருமக்கள் சொல்றாங்க. அடுத்தவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடியவர்களுடைய ஆப்போசிட்ல அல்லாஹ் நிற்பான்ங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களை, 3வது நபர் யார் அப்படின்னு சொன்னா, வரஜுலுன் இஸ்தஜர அஜீரன், ஒருவரை கூலிக்காக வேண்டி வேலைக்கு அமர்த்துகிறான், அவன்கிட்ட இருந்து வேலையும் வாங்கிக்கிட்டான், வலம் யுஅதிஹி அஜ்ரஹு, அவனுடைய கூலியை அவனுக்கு இழுத்தடிக்கிறான்னு சொன்னா இந்த மனிதனுக்கு ஆப்போசிட்லயும் நாளைக்கு நான் நிற்பேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் குதுசியில் இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப ஒரு மனிதர்கிட்ட வேலையும் வாங்கிட்டு அதற்குண்டான கூலியை கொடுப்பதற்கு நாம் தாமதப்படுத்துகிறோம் அல்லது கூலியை கொடுக்கல ஏமாத்துறோம் அப்படின்னு சொன்னா, அல்லது கம்மியான கூலிய பேசுனது ஒண்ணு நாம கொடுக்கிற கூலி ஒண்ணு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி உண்டான வேலைகள் நம்மளிடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா இது கண்டிப்புக்குரிய குற்றம். இதற்கு ஆப்போசிட்ல அல்லாஹ்வே நிற்பான்னு சொன்னா அப்ப வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு கூலி ஆட்களுக்கு உண்டான மதிப்பை நம்மளுடைய மார்க்கம் எந்த அளவிற்கு கொடுக்கிறது அப்படிங்கறத நாம கவனத்துல எடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட சுபுல சொன்னோம், ஒரு மனிதர் யாசகம் கேட்டு வருவார் நபி இடத்துல. யார் ரசூலல்லாஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன்கிட்ட என்னப்பா இருக்குன்னு கேட்பாங்க. இந்த கிழிஞ்ச போர்வை ஒண்ணு இருக்குன்னு சொன்னதாக ஒரு அறிவிப்புல வருது. இன்னொரு அறிவிப்புல நான் சாப்பிட்றதுக்கு ஒரு ஓட்டை தட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் வருது. அதை கொண்டு வாப்பான்னு சொல்லி அந்த தட்டை என்ன செய்வாங்க, அந்த தட்டையும் அந்த கிழிஞ்ச போர்வையும் தங்களுடைய சஹாபாக்கள் மத்தியில் யார் இதை வாங்கிக்கிறான்னு கேட்பாங்க.
அரையனா கூட பெருமதி இல்லாத அந்த பொருள். ஒரு சஹாபி சொல்லுவாங்க, ஒரு திர்ஹத்துக்கு வாங்கிக்கிறேன், ஒரு அனாக்கு வாங்கிக்கிறேன், இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமான்னு கேட்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்கன்னா இது அதுக்கு தகுதியான பொருள் தான். இன்னொரு சஹாபி 2 அனாக்கு நான் எடுத்துக்கிறேன்பா, அந்த 2 அனாவை கொண்டு வான்னு சொல்லி 2 அனாவை வாங்கிக்கிட்டு அந்த பொருளை அவர்கிட்ட கொடுத்துட்டு, இந்த 2 அனாவை இந்த யாசகம் கேட்டவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்லுவாங்க, நீ முதல் யாசகம் கேட்ட பாரு, அதோட இது சிறப்பு, உனக்கு உன் பொருளை வித்து தான் உனக்கு கொடுத்துருக்கேன், இதுல ஒண்ணுக்கு போய் ஒரு கோடாலியை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. கோடாரியை வாங்கி வருவார். தங்களுடைய முபாரக்கான கரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அதற்கு பிடி போட்டு, மரத்தினால பிடி போட்டு கொடுப்பாங்க. 15 நாளைக்கு உன்னை நான் பார்க்கவே கூடாது. இன்னொரு அனாவை கையில கொடுத்து வீட்டுக்கு உண்டான தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு நீ என்ன செஞ்சிடணும், போயிடணும். எங்கெங்க மரங்கள் இருக்குதோ, காடு கரைகள் இருக்குதோ தேடி அலைஞ்சு மரம் வெட்டி கொண்டு போய் வித்துட்டு வா, வந்து 15 நாள் கழிச்சு என்னை பாருன்னு சொல்லுவான். 15 நாள் கழிச்சு அவரு சிறு பண முடிப்போட வருவார், பணப்பையோட வருவார். நபி இடத்துல கொடுக்கும் பொழுது நபி சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீ இதற்கு முன்னால் என்னிடத்துல யாசகம் கேட்டு வந்தாய், இப்பொழுது நீ யாசகம் கொடுக்கும் அளவிற்கு இருக்கிறாய், அதை விட இது உயர்ந்ததா இல்லையா அப்படிங்கிற அவர் கையை பிடிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்ததாகவும் நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நம்மளுடைய மார்க்கம் பிச்சை எடுப்பதை காட்டிலும் உழைப்பை நம்ம மார்க்கம் ரொம்ப வலியுறுத்துது. அப்படி உழைக்கக்கூடிய நபருக்கு உண்டான கூலியை எப்படி கொடுக்கணும், அவரை எப்படி பணியமர்த்தணும், அதற்கு தகுதியான ஆளாக யாரை நாம் தேர்ந்தெடுக்குது, அதை எப்படி அந்த கூலியை கொடுக்கிறது, அது சம்பந்தமாக நாம் சிறு விஷயத்துல கூட ஏமாற்றக்கூடாது உள்பட எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மார்க்கம் ரொம்ப தெளிவாக பட்டியலிடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அதை சரியாக பேணி நடக்கக்கூடிய, ஒழுகி நடக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.